நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமை இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ராத்திரி 9:30 to 10:30 மணி நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day 24 மணி தொழில்கள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாட்சி விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தன் தொடர்ச்சியாக இன்று நாம் அடைந்திருக்கிற பக்கம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள். இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாளுக்கான சிந்தனையை முதல்ல வாசிச்சுட்டு அப்புறமா அதற்குரிய விளக்கத்துக்கும் கலந்தாய்வுக்கும் கடந்து செல்வோம். இந்த சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் விமல்குமார் அவர்களை அன்போட பணியோடு அழைக்கின்றேன். விமல்குமார், ஆகஸ்ட் 8. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 24 மணித்துளிகள் ஒரு நாள், ஆகஸ்ட் 8. ஏய தோழமையின் இன்றைய சிந்தனை. சற்று நேரம் பெரிய புத்தகத்திற்கு திரும்பி சென்று அதனை குறித்து சிந்தித்து பார்க்க போகின்றோம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என பெயரிடப்பட்டுள்ள பெரிய புத்தகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து படித்து அதில் காணும் கருத்துக்களை மனதனில் பதித்து வைத்துக் கொள்வோம். ஒரு சமயத்தில் ஒரு சிறிய கருத்தை எடுத்து சிந்திப்போம். ஒவ்வொரு நாளை கடந்து செல்கையிலும் பெரிய புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தறிவோம். பெரிய புத்தகத்திற்கு மாற்றாக வேறு எந்த புத்தகமும் இதுவரை எழுதப்படவில்லை. பெரிய புத்தகம் நம்முடைய வேதமாகும். அதனை நாம் முழுமையாக படித்து அதனை நம்முடைய சிந்தனையில் ஒரு பகுதியாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எந்த ஒரு பகுதியையும் திருத்த நாம் முயற்சிக்க கூடாது. பெரிய புத்தகத்தில் குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீட்படைய ஏய தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மாற்று என்று வேறு ஒன்று கிடையவே கிடையாது. நாம் அதனை அடிக்கடி படிக்க வேண்டும். நான் நேர்மையுடன் பெரிய புத்தகத்தை படித்துள்ளேனா? இன்றைக்கான தியானம். உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையில் நிகழும் ஊசலாட்டமே வாழ்க்கை. உழைப்பும் ஓய்வும் எனக்கு அன்றாடம் தேவைப்படுகின்றது. ஒரு புனிதமான இடத்தில், புனிதமான மௌனத்தில் சொல்லற சும்மா ஓய்வு நிலையில் அமர்ந்து இருந்து என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் என்னால் திறம்பட உழைக்க முடியாது. தினசரி தியானத்தில் ஓய்வு நிலையில் அமர்ந்து இருப்பதனால் அன்றாடம் உழைக்க தேவையான ஆற்றலை நான் பெறுகின்றேன். நான் கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்கள் சில என் வாழ்வில் என்னை கடந்து செல்லும். உழைத்த பின் தேவையான ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியமும் எனது வாழ்க்கையில் வரும். அளவுக்கு அதிகமாக ஓய்வு எடுப்பது முறையல்ல. அதே போல ஓய்வின்றி அளவுக்கு அதிகமாக உழைப்பதும் முறையல்ல. உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையில் ஒரு சமநிலையை கண்டறிவதே வெற்றிகரமான வாழ்க்கையாகும். இன்றைக்கான பிரார்த்தனை. முறையாக உழைக்க தேவைப்படும் முயற்சிகளை செய்ய வேண்டும் என வேண்டுகின்றேன். ஓய்வின் தேவையையும் உணர்ந்தறிய வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன். நன்றிங்க சார். நன்றி 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 விமல்குமார். நன்றி விமல்குமார். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாமல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஜூன் மாசம் 10ஆம் தேதி ஒரு 2 தினங்களுக்கு முன்னாலதான் கடந்து போச்சுது. ஜூன் மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு பில் டபிள்யூ அவர்கள் டாக்டர் பாப் அவர்களை போய் சந்திச்சு 1935வது வருடத்துல சந்திச்சு தோழமை நிறுவுவதற்கான விதை போடப்பட்டது அப்படின்ற கருத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபவுண்டர்ஸ் டே நம்ம சிறப்பாக அனுசரிச்சோம். தோழமை தொடங்கி 91 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நாம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஆனா நல்லா யோசிச்சு பார்ப்போம். 10/6/1935வது நாள் அன்னைக்கு பில் டபிள்யூ அவர்கள் டாக்டர் பாப் அவர்களை தோழமையை நிறுவனம் அப்படின்ற நோக்கத்தோடய போய் சந்திச்சாரு? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு அந்த 10/6/1935 அன்னைக்கு பில் டபிள்யூ அவர்களுக்கு அவர் வியாபாரத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வியாலையும் 2-3 கேஸ்ல அவரு புக் பண்ணப்பட்டதுனாலையும் பயங்கர மனசோர்வுல இருந்து போய் குடிச்சிடலாம் அப்படின்ற தோன்ற நேரத்துல என்னடா 3 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், திரும்பியும் போய் குடிச்சா என்ன ஆயிடுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் உண்டாச்சுது. இப்ப இந்த நேரத்துல நம்மள மாதிரி குடிச்சு கஷ்டப்படுற ஒரு மனுஷனை போய் சந்திச்சா இருக்கணும்ன்ற இந்த அதிதீவிர மன வெறிய குடிக்கிற செயலாக மாறாம நம்மளை காப்பாத்திக்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டு போய் சந்திக்க போனார். 5 நிமிஷம் சந்திக்கலாம் அப்படின்ற சந்திப்பு
5.5 மணி நேரம் சந்திச்சதாக சரித்திரம் சொல்லுது. ஸோ அந்த சந்திப்பு ஏஏ தோழமை நிறுவப்படுவதற்கான சந்திப்பாக கருதப்பட முடியாது. கண்டிப்பா போட முடியாது. ஏஏ தோழமை இறைவனால நிறுவப்பட்டது. ஆனா இறைவன் அந்த சந்திப்பை அன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார், அவ்வளவுதான். ஏஏ தோழமை நிறுவனம்னு நினைச்சுக்கிட்டு போய் பில்டபிள்யூ அவர்கள் டாக்டர் பாபு அவர்களை போய் சந்திக்கல. ஆனா 2 பேரும் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் அவங்க பில் டி அப்படின்றவரை போய் சந்திச்சாங்க. 1935 வருஷத்துல இருந்து 1939 வருஷத்து வரை கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஏஏ தோழமைக்கு ஒரு பெயர் கூட வைக்கல. ஒரு மீட்டிங் லிஸ்ட் கிடையாது. ஏஏ கூட்டங்களை ஒருங்கிணைச்சு நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. குடிநோய், குடிநோய்னா என்னன்ற புரிதல்லாம் யாருக்குமே கிடையாது. குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீட்படுவதற்கான ஒரு செயல் திட்டம் அப்ப கிடையாது. அந்த 4 வருஷத்துல யாருக்கும் எதுவுமே தெரியாது. அந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 100 பேர் வந்து சேர்ந்ததாக சரித்திரம் சொல்லுது. அந்த 100 பேர்ல கூட 60% பேர் வந்து ஒரு வருஷத்துக்கும் குறைவாகவே குடிச்சிட்டு இருந்த ஆட்களாகத்தான் சொல்றாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ஆனா 1939 வருஷத்துல இந்த பெரிய புத்தகம் பில்டபிள்யூ அவர்களால் எழுதப்பட்டு முதல் 100 குடிநோயாளிகளால் அங்கீகரிக்கப்பட்டு அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது, பதிப்பிக்கப்பட்டது. 1939 வரை ஏஏ தோழமையில 100 குடிநோயாளிகள் மட்டும்தான் இணைஞ்சாங்க. அந்த 100 பேர்ல நீண்ட கால மது போதையற்ற உடல் நிதானத்துடன் வாழ்ந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இந்த சூழ்நிலையில 1939 ஏஏ தோழமையின் அடிப்படை உரை, பேசிக் டெக்ஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரிய புத்தகம், பிக் புக், திரு பில்டபிள்யூ அவர்களால் எழுதப்பட்டு முதல் 100 குடிநோயாளிகளால் அங்கீகரிக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டது. பதிப்பிக்கப்பட்ட உடனேயே, அந்த பதிப்பிக்கப்பட்ட முதல் வருஷத்திலேயே 1940 வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குடிநோயாளிகள் ஏஏ தோழமைக்கு படையெடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இளைய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரென்த் வந்து 1000 தாண்டி 1,00,000 போயிட்டதாக சரித்திரம் சொல்லுது. எல்லாமே இந்த பிக் புக் பதிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான், பெரிய புத்தகம் பதிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். நானும் என்ன பொறுத்தளவுல 1996 வருஷத்துல ஏஏ தோழமைன்ற ஒண்ணு இருக்கு அப்படின்ற செய்தி கிடைச்சி ஏஏ தோழமையின் கூட்டங்களுக்கு வர ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா இங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒண்ணுமே புரியல எனக்கு. முதல்ல என்ன பொறுத்தளவுலையும் என்னைக்கு நான் பெரிய புத்தகத்தை வாங்கி வச்சு அதை படிக்க ஆரம்பிச்சனோ அப்பதான் குடிநோய்னா என்ன, நான் ஒரு குடிநோயாளியா அப்படின்ற அடிப்படை பாடங்களை நான் பெரிய புத்தகத்துல இருந்துதான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் உண்மையாக இது வந்து உண்மையான விஷயம். பெரிய புத்தகத்தை படிக்கிற வரைக்கும் குடி நோய்னா ஒண்ணு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு குடி நோயாளின்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். குடி நோய்னா என்ன, குடி நோயாளினா என்ன அப்படின்ற அந்த அடிப்படை கருத்துக்கள்லாம் எனக்கு பெரிய புத்தகத்துல இருந்துதான் தெரிய வந்தது. 4 வருடங்கள் முதல்ல ஏஏ தோழமைக்கு பேரே கிடையாது. 1935 இருந்து 1939 வரைக்கும் ஏஏ தோழமைன்னு ஒரு பேரே கிடையாது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பேரே கிடையாது. பெரிய புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிற நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. தி வே அவுட் அப்படின்ற பேர் தான் ஆரம்பத்துல அதற்கு சஜஸ்ட் பண்ணப்பட்டது, ஆலோசனையா சொல்லப்பட்டது. தி வே அவுட் அப்படின்ற பேர்ல புக் எழுதலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா தி வே அவுட் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 7 புத்தகங்கள் வெளிவந்ததுனால இந்த புத்தகத்துக்கு வே அவுட்ன்ற பேரை வச்சுட்டு வேற ஒரு பேரை வைக்கலாம் அப்படின்றப்ப ஒரு நண்பர், யாருன்னு என்ன தெரியாது, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னு பெரிய புத்தகத்துக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனையை சொன்னாரு. எல்லாரும் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னு வச்ச பேர் வந்து பெரிய புத்தகத்துக்கு வச்ச பேர் தான். நம்ம ஃபெல்லோஷிப்புடைய பேராக அது காலப்போக்குல மாறிடுச்சு. அந்த பேரே பெரிய புத்தகத்துக்கு வச்ச பேர் தான் நம்முடைய ஃபெல்லோஷிப்புடைய பேராவும் மாறிடுச்சு. 1935 இருந்து 1939 வரைக்கும் ஃபெல்லோஷிப்புக்கு பேரே கிடையாது, பெரிய புத்தகம் கிடையாது, மீட்படையக்கூடிய செயல் திட்டம் கிடையாது.
குரூப்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது, குழுக்கு தெரியாது, ஸ்பான்சர்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா 4 வருடங்கள் இணைந்ததுக்கு அப்புறமாக 1939 வருடத்துல இந்த பெரிய புத்தகம் அப்படின்ற ஒரு புத்தகம், பிக் புக் அப்படின்ற பெரிய புத்தகம் பதிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதய தோழமையில நிறைய பேருக்கு ஓஹோ நாம ஒரு குடி நோய்னு ஒரு நோய் இருக்கு, நாம அந்த குடி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு வர ஆரம்பிச்சாங்க. நான் 1997 வருஷம் முதல் முறையாக ஒரு ஆங்கில பெரிய புத்தகத்தை வாங்கினேன். வாங்கின அன்னைக்கு ராத்திரி போய் அந்த புத்தகத்தை எடுத்து டாக்டர்ஸ் ஒப்பீனியனை படிச்சு பில்லின் கதை, பில் ஸ்டோரி, அது ரெண்டையும் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பல போங்க, ராத்திரி விடிய 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 அந்த புத்தகத்துடைய 164 பக்கத்தையும் முதல்ல படிச்சு முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். அது வரைக்கும் கீழே வைக்கவே இல்லை. நான் ஒரு குடிநோயாளி, என்னால இனிமே மதுவை கட்டுப்படுத்தி குடிக்க முடியாது அப்படின்ற பேருண்மைய, அதாவது அது வரைக்கும் எனக்கு அந்த உண்மை தெரியவே தெரியாது. நான் ஒரு குடிநோயாளி, நான் ஒரு குடிகாரன் இல்ல, நான் ஒரு குடி நோயாளி, குடிக்கிறதால கஷ்டப்படுற ஒரு நோயை கொண்டிருக்கிற ஒரு குடி நோயாளி, என்னால இனிமே மது கட்டுப்படுத்தி குடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பேருண்மைய நான் பெரிய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கவே செஞ்சேன். அன்னைக்கு முதல் நான் ஒரு குடிநோயாளி என்று அழிக்க முடியாத கருத்து எனக்குள்ளார ஆழமாக என் மனசுல பதிஞ்சு போய் இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்து இதுக்கு 30 வருஷங்களாக 1997 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமாக எனக்குள்ளார பதிஞ்சு போன கருத்து. டாக்டர்ஸ் ஒப்பீனியன்ல போனதுக்கு அப்புறம் தான் குடி நோய், குடி நோய், குடி நோய். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு குடிகாரன், குடிக்கிற செயலை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேனே ஒழிஞ்சு என்னுடைய குடி நோய், அந்த குடி நோய்க்கான காரணம், அந்த காரணத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழி, இதை பத்தி எல்லாம் நான் சிந்திச்சதே கிடையாது. இதெல்லாம் பிக் புக்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது அன்னைக்கு ஒரு ராத்திரில நான் படிச்சேன். என்னால இனிமே மதுவை கட்டுப்படுத்தி குடிக்க முடியாது அப்படின்ற பேருண்மைய பெரிய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியவே செஞ்சுது. அன்னைக்கு முதல் நான் ஒரு குடிநோயாளி என்று அழிக்க முடியாத கருத்து ஆழமாக என்னுடைய மனசுக்குள்ளார கல்லுல பொறிச்சு எடுத்து மாதிரி பதிஞ்சு போச்சுது. இப்போ வரைக்கும் ஐ எம் an alcoholic. நான் ஒரு குடிநோயாளி. மோசம் செய்வது முதல் குடி. ஒரு முறை குடிநோயாளி, வாழ்நாள் முழுக்க குடிநோயாளி. குடிநோய் வளரும் தன்மையுடைய நோய். குடிநோயாளிய மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பத்தை, சமுதாயத்தை, அவனை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே எனக்கு பெரிய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அது வரைக்கும் எனக்கு மோசம் செய்வது முதல் குடின்னு எனக்கு தெரியாது. மோசம் செய்வது 7வது ட்ரிங்க், 8வது ட்ரிங்க், 10வது ட்ரிங்க் தான் எனக்கு மோசம் செய்யும். முதல் 2 குடி உனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை குடிநோயாளி, வாழ்நாள் முழுக்க குடிநோயாளி அப்படின்ற கருத்தெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி தரல. அதெல்லாம் பெரிய புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியவே வந்தது. குடிநோய் ஒரு ப்ரொக்ரெசிவ் இல்னஸ், வளரும் தன்மையுடைய நோய். நான் 30 வருஷம் குடிக்காம இருந்தாலும் சரிதான், 30 வருஷமா குடிநோய் எனக்குள்ளாரே வளர்ந்து கொண்டே இருக்குது. 30 வருஷம் குடிக்காம இருந்து இன்னைக்கு போய் நான் திரும்பவும் போய் ஒரு மோசம் செய்யக்கூடிய முதல் குடியை தொட்டா நான் எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்ற கருத்தெல்லாம் இன்னைக்கு ஆழமாக பெரிய புத்தகத்தை படிச்சதுனாலதான் என் உள்ளத்துக்குள்ளார பதிஞ்சு போயிருக்குது. ஸோ இன்னைக்கும் பெரிய புத்தகத்தை படிச்சதுனால என் மனசுல பதிஞ்சு போன கருத்துக்கள் பல கருத்துக்கள். இந்த 30 வருட காலத்துல கணக்கற்ற முறை நான் பெரிய புத்தகத்தை படிச்சுட்டேன். இப்ப கூட பெரிய புத்தகத்துல அத்தியாயம் 5 எல்லா கூட்டத்திலையும் படிக்கிறத ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் எப்படியாச்சும் கேட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்படியாச்சும் காது கொடுத்து கேட்டுறேன். அத்தியாயம் 5 எப்படி செயல்படுகிறது, how it works அப்படின்ற அந்த பகுதியை எண்ணற்ற முறை நான் கேட்டுட்டேன். கணக்கிலே கிடையாது. எண்ணற்ற முறை நான் கேட்டேன். என் வாழ்க்கையை பொறுத்த அளவுல குடிநோய் குறித்த தகவல்களை பெரிய புத்தகத்தை தவிர வேற எங்க இருந்து நான் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. சத்தியமா தெரிஞ்சுக்கல. நான் பைபிளை படிச்சோம், பகவத்கீதையை படிச்சோம், திருமூலரை படிச்சோம், திருமந்திரத்தை படிச்சோம். நான் ஒரு குடிநோயாளின்ற கருத்தை நான் தெரிஞ்சுக்கிறவே இல்லை. என்ன பொறுத்தளவுல நான் குடிநோய் குறிச்ச அந்த தகவலை பெரிய புத்தகத்தை தவிர வேற எங்க இருந்து நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. சோ எனது குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீட்படையக்கூடிய அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை பெரிய புத்தகத்துல மட்டும்தான் நான் படிக்கிறேன்.
வேற எங்க இருந்தா அது எனக்கு தெரியல. எல்லா ஒழுக்க கோட்பாடுகள், ஒழுக்க நெறிகள் நிறைய புத்தகங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு தேவைப்படக்கூடிய, நான் பாதிக்கப்பட்டிருக்கிற குடிநோயிலிருந்து மீட்படைவதற்கான செயல் திட்டம் எனக்கு பெரிய புத்தகத்துல இருந்து மட்டும்தான் கிடைச்சது. வேற எங்க இருந்து கிடைக்கவே இல்லை. தோழமை தான் எனக்கு அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படை செயல் திட்டத்தை அத்தியாயம் 5ல எனக்கு பரிந்துரை செய்து கொடுத்திருக்குது. எத்தனையோ வழிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அறிஞ்ச வழிகள்ல இந்த தோழமை மாதிரி மென்மையான, எளிமையான, சுலபமான வழி வேற எதுவுமே இல்லை அப்படின்றது என்னால தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது. இது எங்க இருந்து கிடைச்சது? பெரிய புத்தகத்துல இருந்து தான் கிடைச்சது. பிக் புக்ல இருந்து தான் கிடைச்சது. There is no substitute for big book. It is our Bible அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க. There is no substitute for big book. பெரிய புத்தகத்துக்கு மாற்றாக எந்த ஒரு புத்தகமும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இன்னைக்கு சிந்தனையில இட் இஸ் அவர் பைபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபிள்னா வேதம். பைபிள்னா வேதம். பெரிய புத்தகத்திற்கு மாற்றாக வேறு எந்த புத்தகமும் இந்த உலகத்துல இதுவரை எழுதப்படவே இல்லை. இதுவரைக்கும் எழுதப்படவே இல்லை. குடிநோயாளியாகிய எனக்கு, குடிநோயாளிகளாகிய நமக்கு தோழமையின் பெரிய புத்தகம் ஒரு அடிப்படை பாட புத்தகம். அது நமக்கு அடிப்படை பாட புத்தகம். பேசிக் டெக்ஸ்ட். பேசிக் டெக்ஸ்ட். அங்க இருந்து தவிர வேற எங்க இருந்து நமக்கு பாடம் கிடைக்கல. அத ஒரு பைபிள்னு சொல்றாங்க. தமிழாக்கம் செய்யற நேரத்துல அது ஒரு வேத புத்தகம். வேத புத்தகம். வேதம் 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 அப்படின்ற வார்த்தை எந்த மூலத்துல இருந்து வருதுன்னு பார்த்தா, வேதனா அப்படின்ற சொல் மூலத்துல இருந்துதான் வருது. வேதனா அப்படின்ற மூல சொல்லில இருந்துதான் வேதம் என்ற வார்த்தையே வருது. வேதனா வேதனா அப்படின்ற சொல்லுக்கு உணர்வு, அனுபவம் அல்லது புலனறிவு அப்படின்னு சமஸ்கிருத மொழியில பேரு. வேதனா என்ற சொல்லுக்கு உணர்வு, அனுபவம் அல்லது புலனறிவு என்று பொருள்படும். அனுபவங்களால் அறியப்பட்ட உண்மைகளின் தொகுப்பு தான் வேதம் அப்படின்னு சொல்லுது. அனுபவங்களால் அறியப்பட்ட உண்மைகளின் தொகுப்பு தான் வேதம். இந்த அனுபவங்களால் அறியப்பட்ட உண்மைகளை தொகுத்து பெரிய புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த பெரிய புத்தகம் குடிநோயாளிகளாகிய நமக்கு ஒரு வேதம். ஒரு வேதம். முதல் 100 குடிநோயாளிகள் குடிநோயின் வேதனையான அனுபவங்களை அனுபவிச்சு அந்த அனுபவத்துல இருந்து, குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து எப்படி மீண்டு வந்து நல்வாழ்வு வாழ்றது அப்படின்றத கண்டுபிடிச்சு தெரிஞ்சு 12 படிகள் அடங்கிய மீட்பு செயல் திட்டமாக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிற வேத புத்தகம் தான் இந்த பெரிய புத்தகம் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1939 இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் முதல் 100 குடிநோயாளிகளால எழுதப்பட்டது. பில்டபிள்யூ எழுதினா கூட முதல் 300 குடிநோயாளிகள் அந்த பெரிய புத்தகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த முதல் 100 குடிநோயாளிகளின் வேதனையான அனுபவங்களையும் அவர்கள் அந்த குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு நல்வாழ்வு வாழ அந்த அனுபவங்களின் தொகுப்பாக எழுதப்பட்ட 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தையும் அடங்கிய வேத புத்தகம் தான் பெரிய புத்தகம் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு ஆழமாக சிந்திச்சு பார்க்க நாம அழைக்கப்படுகின்றோம். பெரிய புத்தகத்தை பத்திய சிந்தனை. தோழமையின் பெரிய புத்தகமான ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் புத்தகத்தை வெறுமன வாசிக்கிறது அப்படின்றத விட அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை ஆழமாக உள்வாங்கி அது நம்ம ரத்தத்துல கலந்து போயிடணும். ரத்தத்துல கலந்து போற கருத்தலாக மாறிடணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுது. நிறைய கருத்துக்களை காதால கேட்கிறோம். இந்த மீட்டிங் இப்ப காதால கேட்கிறோம். காதால கேட்கறதெல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே போயிடும். லிசனிங், ரீடிங், வாசிக்கிறது காதால கேட்கிறோம். இப்ப எல்லாருமே வாசிக்கிறாங்க. எல்லாரும் நான் 12 முதல்ல எடுத்தோடனே முகவரியை வாசிக்கிறேன், 12 படிகளை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வாசிக்கிறது, அதை காதால கேட்கறது. இதுல இருந்து சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறோம். லேர்னிங். ஆனா ஸ்டடியிங் அப்படின்றது படிச்சுக்கிறது, படிப்பு, அறிவு. வெறுமன பெரிய புத்தகத்தை காதால கேட்காதீங்க, வெறுமனை வாசிக்காதீங்க. அதுல கூடப்பட்டிருக்கிற உண்மைகளை உள்வாங்கி ரத்தத்தோட ரத்தமா கலந்து வச்சுங்க. வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. We should study the big book thoroughly and make it part of ourselves. We should study the big book and
மேக் இட் பார்ட் ஆஃப் அவர் செல்ஸ். பெரிய புத்தகத்தை முழுமையாக படிச்சு அந்த பெரிய புத்தகத்துல கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் நம்மளோட உணர்வுகள்ல ஒன்னாக கலந்து போயிடணும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சிந்தனைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வேதங்கள் அப்படின்றது காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய சில கருத்துக்கள். டைம் டெஸ்டட் பிலாசபி, டைம் டெஸ்டட் பிலாசபி. வேதங்கள் என்பது காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய தத்துவங்கள். காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்பவைகளை ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது, ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது, அதை போய் அனலைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் காலத்தால தீர்ப்பிடப்பட்டுச்சு. ஒரு பகவத்கீதையோ அல்லது ஒரு திருமுறை எழுதுற திருமந்திரத்தையோ அல்லது ஒரு பைபிளையோ அல்லது ஒரு குரானையோ அதெல்லாம் காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய புத்தகங்கள். அந்த புத்தகத்துல எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க கூடாது, ரிசர்ச் பண்ணி பார்க்க கூடாது. இப்போ என்னுடைய குருஜி வந்து இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள அர்த்தத்தை எனக்கு விளக்கி சொல்லுவாரு. மீனிங் பிட்வீன் சர்ச் அண்ட் ரிசர்ச். சர்ச் அண்ட் ரிசர்ச். சர்ச் என்றால் தேடுதல், ரிசர்ச் என்றால் ஆராய்ச்சி செய்தல். இந்த 2 சொற்களுக்கு இடையில ரொம்ப ஆழமான வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாட்டை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக என்னுடைய குருஜி எனக்கு விளக்கி சொல்லுவாரு. சர்ச் என்றால் தேடுவது. தேடுவது வாழ்க்கைக்கு சுவையை அளிக்கும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். சோ தேடணும், தேடணும், தேடணும். சர்ச் பண்ணு, பண்ணு, தேடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் உள்ள மனிதர்களுக்கே வாழ்வில் பசி இருக்கும். தேடுவது வாழ்க்கைக்கு சுவையை அளிக்கும். இது ஒரு அழகான கருத்து, ஒரு அழகான கருத்து. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றுவது தேடல், சர்ச் பண்றது. இப்போ பெரிய புத்தகத்துல உள்ள கருத்துக்களை தேடணும், உள்ள போய் தேடு தேடு தேடு. ஆனா தேடலுக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு? தேடலுக்கும் ஆராய்ச்சிக்கும், சர்ச்சுக்கும் ரிசர்ச்சுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? உண்மையை தேடுறது தேடல், உண்மையை தெரிஞ்சுக்கணும். பெரிய புத்தகத்தை படிச்சு 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 உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த 24 hours a day புத்தகத்தை எடுத்து படிச்சு படிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மையை நான் தேடுறேன், உண்மையை நான் தேடுறேன். உண்மையான காலத்தால் தீர்ப்பு அளிக்கப்பட்ட ஒரு உண்மைய ஆராய்வதற்கு அது வேற. ஆராய்ச்சி பண்றதுங்கிறது அது சயின்ஸ், விஞ்ஞானம். மெய்ஞானத்துல நாம வந்து சர்ச் பண்றோம். சர்ச்சுக்கு ரிசர்ச்சுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. பெரிய புத்தகம் அப்படின்றது காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய ஒரு புத்தகம். காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய ஒரு புத்தகம் பெரிய புத்தகம். இந்த மாபெரும் பெரிய புத்தகம், அதுல உள்ள உண்மைய நான் தேடுறதுக்காக அதை படிக்கணும். அதுல என்ன உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் அதை படிக்கணும். நான் அதுல கூறப்பட்டிருக்கிற உண்மைகளை ஆராய்ஞ்சு பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி அதுல மாற்றங்கள் செய்யணும். இதுல இந்த உண்மைகள்லாம் தப்பா இருக்கு, இத மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட நான் அதை படிக்க கூடாது. படிச்சேன்னா அது கால விரயம் தான், டைம் வேஸ்ட் தான் ஆகும். We should not try to change any contents of the big book. ஆமா, அந்த பெரிய புத்தகத்தை படிக்கிறது வந்து உண்மையை அதுக்குள்ளார தேடணுன்றதுக்காக படிக்கணுமே ஒழிஞ்சு அதுல கூறப்பட்டிருக்கிற உண்மையை ரிசர்ச் பண்றதுக்காக நாம அதை படிக்கல. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள பெரிய புத்தகம் ஏ.ஏ. தோழமையின் அடிப்படை புத்தகம். இந்த புத்தகம் 1939 பதிப்பிக்கப்பட்டது. இந்த புத்தகம் குடிநோய் பற்றிய விவரங்களை துல்லியமாக கோடிட்டு காட்டுவதோடு அந்த நோயின் பாதிப்பிலிருந்து ஒரு குடிநோயாளி மீட்படுவதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் அதில் கொடுத்திருக்குது. அப்ப நீ வந்து குடிநோய்னா என்ன, நான் ஒரு குடிநோயாளியா, அந்த குடிநோயின் காரணங்கள் என்ன, அந்த குடிநோயின் பாதிப்புல இருந்து விடுபடுறது எவ்வாறு அப்படின்ற உண்மையை தேடுறதுக்காக நான் அதை படிக்கணுமே ஒழிஞ்சு இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடன் செயல் திட்டத்தோட கூட ஒரு படி எடுத்து 13வது ஸ்டெப்பா ஒண்ணு எழுதுறதுக்காக நான் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய புத்தகங்கள், காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய டைம் டெஸ்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய புத்தகம்னா டைம் டெஸ்டட் புக். இந்த புக்கை வந்து நாம வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, உண்மையை தேடுறதுக்காக படிக்கணுமே ஒழிஞ்சு அதுல கூடப்பட்டிருக்கிற உண்மையை ஆராய்ச்சி பண்ற நோக்கத்தோட படிக்க கூடாது அப்படின்ற கருத்து இங்க சொல்றது.
அழகா சொல்லியிருக்குது பெரிய புத்தகத்துல. அதுல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடு 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 தேடு, ஆழமாக உள்ள போய் தேடு. ஆனா தேடுறதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேடு, தெரிஞ்சுக்கிட்டு தேடு. So within the covers of the big book is full exposition of the AA program. There is no substitute for it. உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமாக படிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு குடிநோயாளி குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீட்படைய ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை விட மென்மையான எளிமையான செயல் திட்டம் எங்கேயுமே இல்லை. நான் எத்தனையோ இடங்கள்ல போயிருக்கிறேன். அந்த அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எத்தனையோ ஆன்மீக குருக்கள்கிட்ட போயிருக்கிறேன். அங்க போயிருக்கிறேன், இங்க போயிருக்கிறேன், வெள்ளியங்கிரி மலைக்கு போயிருக்கிறேன், அமைதி திருக்கோயில் ஆலியாருக்கு போயிருக்கிறேன், தாளக்குடிக்கு போயிருக்கிறேன், அங்க போயிருக்கிறேன், இங்க போயிருக்கிறேன், ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு நான் போயிருக்கிறேன், பிரம்மகுமாரிகள்கிட்ட போயிருக்கிறேன். நிறைய இடங்களுக்கு சுத்தி 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 பார்த்துட்டேன், சுத்தி சுத்தி பார்த்துட்டேன். ஆனா நான் பார்த்த அளவுல பாரதியார் இடத்துல சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. உண்மை, ஒரு புகழ்ச்சி இல்ல. சோ அவர் நிறைய மொழிகளை படிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். சோ நான் அறிந்த வழிகள்ல எத்தனையோ வழிகளை நான் ஆராய்ந்து பார்த்துட்டேன். நான் அறிந்த வழிகள்ல ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை விட மென்மையான எளிமையான செயல் திட்டத்தை நான் வேற எங்கேயும் பார்க்கல. இந்த செயல் திட்டத்தை ஆழமாக படிச்சு உன்னுடைய ரத்தத்துல கலந்துக்கணும். வெறுமன காதால கேட்டுட்டு போயிட்டே இருக்காத. We should study the big book often. Have I started studying the big book faithfully? முழு நேர்மையோட பெரிய புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேனா? இல்ல, அப்படிலாம் இல்ல, நான் பாட்டுக்கு கூட்டத்துக்கு வர்றேன், ஏதோ காது கொடுத்து கேட்கிறேன் அப்படின்னா தியானத்துக்கு கடந்து போ, தியானத்துக்கு கடந்து போ. இன்னைக்கு தியானம் ரொம்ப ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது. உழைப்பு, உழைப்பு, கடின கடின உழைப்பு, கடின உழைப்பு, உழைக்காம இருக்கக்கூடிய ஓய்வு நிலை. சோ உழைப்புக்கும் ஓய்வு நிலைக்கும் இடையில ஒரு சமநிலையை கொண்டு வருவது மன சோர்வை தடுத்து நீடித்த செயல்திறனை உறுதி செய்கின்றது அப்படின்ற கருத்து பெரியவங்களால சொல்லப்பட்டிருக்கிறது. உழைக்காம சாப்பாடு கிடைக்காது, உழைக்கணும். ஆனா ஓய்வு எடுக்கலைன்னா உழைக்க முடியாது. சோ உழைப்புக்கும் ஓய்விற்கும் இடையில ஒரு சமநிலையை கொண்டு வருவது மன சோர்வை தடுத்து நீடித்த செயல்திறனை உறுதி செய்கின்றது. உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையில் நிகழும் ஊசலாட்டம் தான் வாழ்க்கை. ஒரு ஊஞ்சல் மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு போயிட்டு வருது. வேலை செய்யறோம், அப்புறம் ஓய்வு எடுக்கிறோம், வேலை செய்யறோம், ஓய்வு எடுக்கிறோம், வேலை செய்யறோம், ஓய்வு எடுக்கிறோம், வேலை செய்யறோம், ஓய்வு எடுக்கிறோம். உழைப்புக்கும் ஓய்விற்கும் இடையில் உள்ள அந்த ஊசலாட்டம் தான் வாழ்க்கை. உழைப்புக்கும் ஓய்விற்கும் இடையில் நிகழும் ஊசலாட்டம் தான் வாழ்க்கை. உழைப்பு வாழ்வதற்கான பொருளை வழங்குகின்றது. பொருள் இல்லாட்டி உலகம் இல்லை. உழைக்கலைன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்காது. சோம்பேறியாக தூங்கி விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, பொருள் கிடைக்காது. உழைப்பு வாழ்வதற்கான பொருளை அளிக்கின்றது. ஓய்வு என்பது உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கின்றது. ஆற்றல் இல்லாம உழைக்க முடியாது, உழைக்காம உனக்கு பொருள் கிடைக்காது. உழைப்பு வாழ்வதற்கான பொருளை கொடுக்கின்றது, ஓய்வு உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கின்றது. இந்த 2க்கும் இடையிலான சமநிலை தான் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்ற கருத்து இன்னைக்கு தியானத்துல ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் ஊசலாட்டத்தை சிறப்பாக நிர்வகித்தல் மிகவும் அவசியம். 2 நிலைகளுக்கு இடையில ஒரு பேலன்ஸை கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ அதுக்கு ப்ராப்பர் பிளானிங் தேவை, முறையான திட்டமிடல் தேவை. எந்த நேரத்துல உழைக்கணும், எந்த நேரத்துல ஓய்வு எடுக்கணும், எந்த நேரத்துல பிக் புக்கை படிக்கணும், எந்த நேரத்துல அதை படிச்சதை செயல்படுத்தணும். 2க்கு இடையில ஓய்வு நிலையில படிக்கணும், படிச்சதை செயல்படுத்தணும். கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உழைப்புக்கும் ஓய்வுக்கும் இடையில உள்ள அந்த பேலன்ஸ பத்தி இன்னைக்கு தியானத்துல அழகாக சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையின் ஊசலாட்டத்தை, அதாவது உழைப்புக்கும் ஓய்வுக்கும் இடையில உள்ள ஊசலாட்டத்தை நாம சிறப்பாக அட்மினிஸ்டர் பண்ணணும், சிறப்பாக நிர்வகித்தல் மிகவும் அவசியப்படுகின்றது. இதற்கு முறையான திட்டமிடல் தேவை. மன அமைதி அப்பதான் கிடைக்கும், ஆள் மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட்.
அந்த திட்டமிடுறதுனாலதான் கிடைக்கும். இந்த உழைப்புக்கு ஓய்வுக்கு இடையில உள்ள சமநிலை இல்லைன்னா உடல் நல பாதிப்புகள், மனநல பாதிப்புகள் எல்லாம் வந்து சேர்ந்துரும். நமக்கு இருக்க மாதிரி மாறிடும், இருக்க மாதிரி மாறிடும். இப்போ வாழ்க்கையின் ஊசலாட்டத்தை சிறப்பாக நிர்வகிக்க ப்ராப்பர் பிளானிங் தேவை, ஆழ்மன அமைதி தேவை, உடல் மன ஆரோக்கியம் தேவை, முறையான திட்டமிடல், மன அமைதி, உடல் நலம் இதுவும் தேவை. So all of life is a fluctuation between effort and rest. All of life is a fluctuation between effort and rest. உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையில் நிகழும் ஊசலாட்டம் தான் வாழ்க்கை. So I need effort, I need rest every day. உழைக்காமல் இருக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க முடியாது. ரெண்டுக்கு இடையில ஒரு சமநிலையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். I need effort, I need rest every day. நிதானமாக சிந்தித்து உள்ளத்தை கவனத்தை குவிச்சு ஒருமுகப்படுத்தி கடினமான உழைப்பை விதைத்தால் அது அர்த்தமுள்ள செயலாக விளையும். இப்போ நான் எந்த செயல் செய்தாலும் சரிதான், ஓய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமாகத்தான் செயல்படணும். செயல்பட்டதுக்கு அப்புறமா ஓய்வு எடுக்கணும், ஓய்வு எடுத்து கொண்டதுக்கு அப்புறமா செயல்படணும். நிதானமாக சிந்தித்து உள்ளத்தை கவன குவிப்பின் மூலமாக ஒருமுகப்படுத்திய பின் அதுக்கு அப்புறமா கடினமான உழைப்பை விதைத்தால் அது அர்த்தமுள்ள செயலாக விளைச்சலாக மாறும். அழகா சொல்லுவாங்க, ஒரு மரம் வெட்டுற வேலை இருக்கு, மரம் வெட்டுறதுக்கு ஒரு கோடாலி இருக்கு. மொட்டை கோடாலியை வச்சுக்கிட்டு மரத்தை டொங்கு 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 டொங்குன்னு வெட்டிட்டே இருக்கிறத விட கொஞ்ச நேரத்துக்கு அந்த கோடாலியை தீட்டு கூர்மையாக வச்சுக்கோ. கூர்மையாக வச்சுட்டதுக்கு அப்புறமாக நீ 2 மணி நேரம் செய்யற வேலையை 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 3 மணி நேரம் டொங்கு டொங்குன்னு வெட்டி அது ஒண்ணுமே ஆகாத வேலையை நீ ஒரு 10 நிமிஷம் நல்லா அழகா தீட்டுனா 20 நிமிஷத்துல முடிச்சுட்டு 30 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடலாம். இல்ல மொட்டை கோடாலியை வச்சுட்டு டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருந்தேன்னா வேலை நடக்காது. மரம் வெட்டும் கோடாலி மொட்டையாக இருந்தால் மரத்தை வெட்டும் செயலை சுலபமாக நம்மளால செய்ய முடியாது. மரம் வெட்டுவதற்கு முன் கோடாலியை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியப்படுகின்றது. அதே போல செயல் செய்ய கடினமான உழைப்பை போடுவதற்கு முன்னால் கடினமாக உழைக்கும் ஆற்றலை நமக்குள்ளார கூர்மைப்படுத்திக் கொள்ளணும். ஆற்றலை உள்வாங்கி கொண்டு அதற்கு அப்புறமாக கடினமான உழைக்கிறதுக்கு வரணும். Effort will not be truly effective until first I have had the proper preparation for it by resting in a time of quiet meditation. ஒரு நிலத்தை விதைக்கணும்னா ஒரு விவசாயி கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே கருத்தை நமக்கு ஒருத்தர் யோசிச்சு பார்த்தோம். நிலத்தை விதைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? தண்ணி பாய்ச்சி பண்படுத்தப்படாத நிலத்துல கொண்டு விதைய விதைச்சோம்னா பயிர் முளைக்குமா என்ன? நிலத்தை சரியாக பண்படுத்தப்படாமல் இருக்கும் போது அந்த நிலத்துல விதைக்கப்படும் விதைகள் வேர் விடவே விடாது. புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருத்தல், அதனால அந்த செயலால மனம் பண்படுத்தப்படுகின்றது. ஓய்வு எடுப்பதால மனசு பண்படுத்தப்படுகின்றது. பண்படுத்தப்பட்ட மனம் செயல் செய்வதற்கு கடினமான உழைப்பை போடுவதை எளிமையாக மாற்றுகிறது. நீ பண்படுத்தப்பட்ட மனசோடு நீ செயல் பண்ணி பாரு, எல்லா செயலையும் எளிமையாக செய்யலாம். எவ்வளவு செயலும் கஷ்டமாகவே இருக்காது. ஆனா பண்படுத்தப்படாத மனம் என்ன செயலை செஞ்சாலும் சரிதான் கஷ்டமாக இருக்கும். இப்ப இந்த 24 hours டே இவ்வளவு பெரிய நீண்ட பயணம் 365 நாள் நம்ம எடுக்க போறோமா, இது தேவையா நமக்கு அப்படின்னு அந்த செயலை ஒவ்வொரு நாளும் தயாரிக்கிறது மூலமாக எவ்வளவு எளிமையாக மாற்றிக்கொள்றோம். நம்ம எவ்வளவு எளிமையாக மாற்றிக்கொள்றோம். So time spent daily in rest and meditation gives me a power necessary to make my best efforts. Time spent daily in rest and meditation gives me power necessary to make the best efforts. ஒரு புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சுள்ளற சும்மா அமர்ந்து ஓய்வு நிலையில அமர்ந்து என்னை தயார்படுத்திக் கொள்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய புத்தகத்தை படிக்கிறது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். எந்த புத்தகத்தை புனிதமான நூல்கள் எதை படிச்சாலும் சரிதான். அது திருமலரை படிச்சாலும் சரிதான், திருமந்திரத்தை படிச்சாலும் சரிதான், திருக்குறளை படிச்சாலும் சரிதான், பைபிளை படிச்சாலும் சரிதான், பெரிய புத்தகத்தை படிச்சாலும் சரிதான். காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறது ஓய்வு எடுக்கிறதுக்கு சமமானது. ஒரு புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்து ஓய்வு நிலையில அமர்ந்து இருந்து
என்ன ஒரு செயல் செய்யும் போதும் என்னை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன். என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் என்னால் திறம்பட உழைக்க முடியாது. இந்த தயாரிப்பு இல்லாததால தான் பிரச்சனை. சரியான ஓய்வு இல்லாததால தான் பிரச்சனையே உண்டாகுது. தினசரி தியானத்துல ஓய்வு நிலையில அமர்ந்து இருப்பதால் அன்றாடம் உழைக்க தேவையான ஆற்றலை நான் பெறுகின்றேன் அப்படின்ற கருத்து இன்னைக்கு தியானத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்ற சும்மா அமர்ந்திருந்து 1 மணி நேரம் சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது, ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, சிந்தனை கூட இல்லாம, மனசுல சிந்திக்க கூட இல்லாம, என்னுடைய மனசுல இயங்கக்கூடிய இயக்கங்களை என்னுடைய புலன்களால உணர்ந்து பார்த்துட்டே இருக்கிறது. சும்மா இருக்கிறது, சும்மா இருக்கிறது. 1 மணி நேரம் அப்படி புனிதமான மௌனத்துல புனிதமான இடத்துல சும்மா அமர்ந்திருப்பது 8 மணி நேரம் உறக்கம் தரக்கூடிய ஓய்வு எனக்கு அளிக்கும் அப்படின்னு பெரிய 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 மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேத வாக்கு. இந்த வாக்கை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காது. அது எப்படி 1 மணி நேரம் சும்மா அசையாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது 8 மணி நேரம் உறக்கத்துக்கு எப்படி சமமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்காது. செஞ்சு பாரு, செஞ்சு பாரு, செஞ்சு பாரு. There are days when I am called for much effort and then comes a time when I need much rest. நிறைய நேரங்கள்ல உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையில யார் இங்க உழைக்காம யாரு காசு கிடைக்க போகுது? உழைக்காம பொருள் ஈட்டவே முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு செயலை செய்யணும். ஆனா அந்த செயல் செய்வதற்கு ஒரு ஓய்வு நிலையில இருந்து ஆற்றலை வரவழைத்து கொண்டு அதுக்கப்புறம் தானே செயல்படணும். So there are days when I am called for much effort and then comes a time when I need much rest. உழைக்க நேரம் ஒதுக்குவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியமாக உழைக்க தேவைப்படும் ஆற்றலை உருவாக்கி கொள்வதற்கும் நேரத்தை ஒதுக்குறது அவசியப்படுது தானே. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, சார் இந்த மீட்டிங்கு போய் என்ன பண்றது, மீட்டிங்கை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ராத்திரி 9:30 to 10:30 மணி என்னத்தையோ உளர்றாங்க, இங்க போய் ஏன் கேட்கணும், இதுல என்ன கிடைக்க போகுது? இது ஒரு ஓய்வு நிலை. உங்க மனசு நான் பேசுறத மட்டுமே கேட்டுட்டே இருக்கும். நான் பேசுறது நான் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமா இந்த 24 hours டே புக்கை வச்சு தியானத்தை இதையும் வச்சு நான் படிச்சுட்டு பேசுறேன். சோ உங்க மனசு ஓய்வு நிலையில இருக்குது. நிகழ்காலத்துல நான் என்ன பேசுறேன்றது மட்டும் கேட்டுட்டே இருக்குது. இது ஓய்வு நிலை. இந்த ஓய்வு நிலையில இருந்துட்டு அழகாக ஒரு உறக்கத்தை வழங்கிட்டு காலையில எழுந்தி மறுபடியும் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போனோம்னா எவ்வளவு புத்துணர்ச்சியோட வேலை பண்ணுவோம் நம்ம. இல்ல 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 இந்த நேரத்துல ராத்திரி 10:30 மணிக்கு தான் நான் போய் உட்கார்ந்து பெரிய ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன்னா ஏதோ திருட்டு வேலைதான் செஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நைட் ஷிஃப்ட் இருக்கியா, அது வேற விஷயம். அப்பனா டே டைம்ல ஏதாவது ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து கலந்து மௌனமாக ஓய்வு எடுத்துக்கோ. உழைக்க நேரம் ஒதுக்குவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியமாக உழைக்க தேவைப்படும் ஆற்றலை உருவாக்கி கொள்ள நேரம் ஒதுக்குவதும் மிகவும் அவசியப்படுகிறது. It is not good to take rest long. சோம்பேறியாக தூங்கி விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி, தூங்காது தம்பி தூங்காது அப்படின்னு பாடுறாங்க. சோ அளவுக்கு அதிகமாக ஓய்வு எடுக்கிறது தப்பு. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ஓய்வு எடுக்காம உழைக்கிறதும் தப்பு தானே. It is not good to rest too long and it is also not good to carry on a great effort too long without rest. ஓய்வு இல்லாம ஒரே உட்கார்ந்து காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் அது கிடையாது. ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல ஓய்வு எடு. ஒர்க் while you work, play while you play. Work while you work, meditate while you meditate. That is the way to be happy and gay. சோம்பேறியாக தூங்கி விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. அதே மாதிரி தூங்காம உழைச்சுக்கிட்டே இருந்தாலும் சரிதான், அப்பவும் சோறு கிடைக்காது, உழைக்க ஆற்றல் கிடைக்காது, தீர்ந்து போயிடும். The successful life is a proper balance between effort and rest. உழைப்பிற்கும் ஓய்விற்கும் இடையில ஒரு சமநிலையை கண்டறிவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான. So I pray that I may be ready to make proper effort. முழுமையாக உழைக்க தேவைப்படும் முயற்சிகள் செய்ய வேண்டும் என ஆண்டவாமை வேண்டுகின்றேன். ஸோ முயற்சிகள் தேவைப்படுற அதே நேரத்தில் I pray that I may also recognize the need for relaxation and rest.
ஓய்வு எடுக்க வேண்டிய தேவையையும் உணர்ந்து ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்னு இன்னைக்கு இது வந்துருக்குது. பெரிய புத்தகத்தை படிக்கணும் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, படிக்காமலும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடையில ஒரு பேலன்ஸை கத்துக்கணும் அப்படின்ற கருத்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய சிந்தனையை சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல பார்க்கலாம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்ற தோழமை 1935 வருடத்துல பில்டபிள்யூ அவர்கள் டாக்டர் பாபா அவர்களை சந்திச்சதுனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஆனா 5 வருஷம் ஒண்ணுமே நடக்கல, பெருசா நடக்கல. ஆனா 5 வருட உழைப்பு பெரிய புத்தகம் அப்படின்ற புத்தகத்தை எழுதுறதுல முடிவடைந்தது. இந்த புத்தகம் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்ற புத்தகம். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் பேரு நம்ம ஃபெலோஷிப் முதல்ல வைக்கல, பெரிய புத்தகத்துக்கு தான் அந்த பேரை வச்சாங்க. பெரிய புத்தகத்துக்கு வைக்கப்பட்ட பேர் நம்முடைய ஃபெலோஷிப்போட பேராவும் மாறிடுச்சு. இந்த பெரிய புத்தகத்தை படிக்கப்பதான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. நான் ஒரு குடி நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். குடி நோய்னா என்ன, மோர் அபவுட் ஆல்கஹாலிசம், அந்த குடி நோயில இருந்து அந்த குடிநோயை பற்றிய மேலும் பல தகவல்கள், மோசம் செய்வது முதல் குடி, ஒரு முறை குடிநோயாளி, வாழ்நாள் முழுக்க குடிநோயாளி, குடிநோய் வளரும் தன்மையுடைய நோய், குடிநோய் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய நோய், குடிநோய் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய நோய், என்னுடைய வேலையை பாதிக்கக்கூடிய நோய், என்னுடைய செயல்திறனை பாதிக்கக்கூடிய நோய், நான் உடம்பளவுல மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு நான் நோயாளி, அதனால ஆன்மீக வெறுமை நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நோயாளி. இந்த கருத்துக்கள் எல்லாம் பிக் புக்கை படிக்கிறப்பதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன பொறுத்த அளவுல குடிநோய் குறித்த தகவல்களை வேற எங்கேயுமே நான் கத்துக்கவே இல்லை. அதனால எனக்கு இந்த புத்தகம் ஒரு வேத புத்தகம் மாதிரி. வேதம் என்ற வார்த்தை எங்கிருந்து வருது? வேதனா என்ற சொல், அதுல இருந்துதான் வேதம் என்ற சொல் வருது. வேதனா என்ற சொல்லுக்கு உணர்வு, அனுபவம் அல்லது புலனறிவு அப்படின்னு பொருள். அனுபவத்தால் அறியப்பட்ட உண்மைகளின் தொகுப்பு வேதமாகும். முதல் 100 குடிநோயாளிகள் குடிநோயின் வேதனையான அனுபவங்களையும் அந்த குடிநோயின் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்த அனுபவங்களையும் தொகுத்து வழங்கிய வேத புத்தகம் தான் பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தை சும்மா அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வாசிக்காத, அடி அடி. There is a lot of difference between reading and studying. ரீடிங்கிறது சரிதான், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு லெக்சர் எடுக்கிறதுக்காக போய் பாக்குறது இல்ல. பெரிய புத்தகத்தை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்காக நான் படிக்கிறேன், ஸ்டடி பண்றேன். வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. We should study the big book thoroughly and make it part of ourselves. வேதங்கள் காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்பவை. காலத்தின் தீர்ப்பை கடந்து நிற்கக்கூடிய புத்தகங்களை நாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ என்னுடைய குருஜி கிட்ட இருந்து சொன்ன கருத்து நான் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டேன். There is a lot of difference between search and research. தேடுவது வாழ்க்கைக்கு சுவையை கொடுக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்க்கையில ருசி இருக்கும். தேடு தேடு தேடு, உண்மையை தேடு. ஆனா இதுதான் உண்மைன்னு ஒரு பெரியவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காத. தேடலுக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில உள்ள வேறுபாடு இதுதான். உண்மையை தேடுவது தேடல், உண்மையை பொய்ன்னு ப்ரூவ் பண்றது ரிசர்ச். ஐசக் நியூட்டன் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு, லா ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு பின்னால உள்ள சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஐசக் நியூட்டன் சொன்னது தப்பு 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 தப்புன்னு ப்ரூவ் பண்ணிதான் பிசிக்ஸ் வளர்ந்துருக்குது. விஞ்ஞானம் தப்பு தப்புன்னு ரிசர்ச் பண்றதுனால விஞ்ஞானம் வளரும். ஆனா மெய்ஞானம் சர்ச் பண்றதுனால வளரும். இங்க நம்ம சர்ச் பண்ணணும். we should not try to change any contents of the big book. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. We should try to read it often, study it often. We should study the big book often. நான் பெரிய புத்தகத்தை படிச்சுட்டேனா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கு நேர்மையாக. Have I started studying the big book faithfully? இல்லைன்னா நான் நேர்மையோட பெரிய புத்தகத்தை படித்துள்ளேனா? இல்லைன்னா தியானத்துக்கு கடந்து போ. பெரிய புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒப்பானது. உழைக்கிறது தேவைதான். உழைப்புக்கும் ஓய்வுக்கும் இடையில ஒரு சமநிலையை கொண்டு வருவது மனசோர்வை தடுத்து நீடித்த செயல்திறனை எனக்குள்ளார உருவாக்கும். உழைப்புக்கும் ஓய்வுக்கும் இடையில் நிகழும் ஊசலாட்டம் தான் வாழ்க்கை. உழைப்பு வாழ்வதற்கான பொருளை வழங்குகிறது, ஓய்வு உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கின்றது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான சமநிலை தான் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. சோ
உழைக்கிறதுக்கும் திட்டமிடு, ஓய்வு எடுக்கிறதுக்கும் திட்டமிடு. முறையாக திட்டமிடுதல் அவசியப்படுகின்றது. அந்த திட்டமிடுதலின் மூலமாக மன அமைதி கிடைக்குது. மன அமைதியால நம்ம உடல் மன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குது. All of life is a fluctuation between effort and rest. I need effort and I need rest every day. Every day. நிதானமாக சிந்தித்து கவனத்தை குவிச்சு இந்த கருத்தின் மேல ஆழமாக சிந்திச்சு பாரு. Effort is not truly effective until I first had the proper preparation for it by resting in a time of quiet meditation. ஒரு நிலத்தை பண்படுத்தாம அந்த நிலத்துல விதைக்கிற விதை வேர் விட்டு வளராது. அதே மாதிரி என்னுடைய மனம் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து ஆற்றலை உள்வாங்கக்கூடிய நிலைமை இல்லாத வரைக்கும் நான் போடக்கூடிய எந்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடு. Time spent daily in rest and meditation gives me the power necessary to make best efforts. ஒரு புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லுற சும்மா ஓய்வு நிலையில அமர்ந்திருந்து என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னால் திறம்பட உழைக்க முடியாது. தினசரி தியானத்துல ஓய்வு நிலையில அமர்ந்து இருப்பதனால் அன்றாடம் உழைக்க தேவையான ஆற்றலை நான் பெற்றுக் கொள்கின்றேன். புனிதமான இடம் உனக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு 3 சின்ன புனிதமான இடத்தை உருவாக்கி வச்சுக்கோ. அந்த இடத்துல எப்பப்போ உனக்கு ஓய்வு எடுக்கிறோம் புனிதமான மௌனத்துல சும்மா அமர்ந்திரு. உன்னுடைய உடல்ல இறையாறு பேராற்றலின் இயக்கத்தை உன்னுடைய புலன்களின் மூலமாக உணர கத்துக்கோ. ஓய்வு நிலையில இரு. 1 மணி நேரம் அப்படி இருக்கிறது 8 மணி நேரம் தூங்குறதுக்கு சமமானது. இந்த சாதகத்தை செய்ய கத்துக்கோ. There are days when I am called upon for much effort. உழைக்க தேவையான நேரம் நிச்சயமாக நிறைய எல்லாருக்கும் உழைப்பு தேவை. உழைப்பு இல்லைன்னா பொருள் கிடைக்காது. ஆனா உழைச்சுக்கிட்டே இருந்தா பொருள் அந்த உழைக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் இல்லாம போயிடும். There comes a time when I need much rest. உழைக்க நேரம் ஒதுக்குவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியமாக உழைக்க தேவைப்படும் ஆற்றலை உருவாக்கி கொள்வதற்கும் நேரம் ஒதுக்குவது அவசியப்படுகின்றது. அளவுக்கு அதிகமாக ரெஸ்ட் எடுக்கவும் கூடாது. சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்தா சோறு கிடைக்காது. ஆனா அதே நேரத்துல அளவுக்கு அதிகமாக உட்கார்ந்து தேவைக்கு அதிகமாக எக்ஸைட் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரிதான், நமக்கு தேவையான செயல்திறன் நமக்கு கிடைக்காது. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது. அதே மாதிரி தூங்காம உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் அதே சோறு கிடைக்காது. ஆற்றல் தீர்ந்து போயிடும். Successful life is a proper balance between effort and rest. உழைப்பிற்கும் ஓய்வுக்கும் இடையில ஒரு சமநிலையை கண்டறிவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. I pray that I may be ready to make proper effort. முழுமையாக உழைக்க தேவைப்படும் முயற்சிகளை நான் செய்ய வேண்டும் என ஆண்டவா உண்மை பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். எஃபர்ட் தேவை, உழைப்பு தேவை. உழைக்க தேவைப்படும் அந்த உழைப்பை நான் போடணும் அப்படின்றதுக்காக வேண்டேன். அடுத்த வேண்டுதல், I pray that I may also recognize the need for relaxation and rest. ஓய்வு இருப்பதற்கான தேவையையும் நான் புரிந்து கொண்டு உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆண்டவா உண்மை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்ற கருத்து நீ சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.